ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலியில் அன்லிஸ்டட் வவுச்சர் டைப்பை நம்மளால டீஅப்டேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும். இது கண்டிப்பாக பண்ண முடியும். இது எப்படி பண்ணலான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சர்ஸ்குள்ளே போயிடலாம். வவுச்சர்ஸ்குள்ளே போயிட்டு நான் இங்கே F8 சேல்ஸ்ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சேல்ஸ் வச்சிருக்கேன், பிஓஎஸ் வச்சிருக்கேன், சேல்ஸ் ஓல்டு வச்சிருக்கேன், சேல்ஸ் ஓல்டு டூன்னு வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் வேர்ல்டு டூன்றது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இங்கே லிஸ்ட் அவுட்டில் எனக்கு எடுத்து வருது. எதனால நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் வவுச்சர் டைப் வவுச்சர் நம்பரிங்க கரெக்டாக எடுத்து வரல அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸோ அது ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜிஎஸ்டி சேல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பிஓசி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே லிஸ்ட்டில் எடுத்து வர சேல்ஸ் ஓல்டையும் சேல்ஸ் ஓல்டு டூவும் எப்படி நம்ம டிசபிள் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக ஆல்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த ஆல்ட்டுக்குள்ள போயிட்டு நெக்ஸ்ட் வவுச்சர் டைப்ன்றது கொடுத்துக்கலாம். இங்க நமக்கு நமக்கு எது டெவலப் பண்ணுமோ அந்த நேம் வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் வேர்ல்டுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் வேர்ல்டு செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆஃப்டர் திஸ் வவுச்சர் டைப்ன்றத எஸ்ல இருக்கும், நம்ம நோ பண்ணிக்கலாம். நோ பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேர்ல்டு டூ இது செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இங்க ஆஃப்டர் திஸ் வவுச்சர் டைப்ன்றத அந்த ஆப்ஷனை நோ பண்ணிக்கலாம். நோ பண்ணிட்டோம்னா நமக்கு இங்க வந்து டிஆக்டிவேட் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வவுச்சர்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ வவுச்சர்குள்ள போயிட்டு நெக்ஸ்ட் F8 சேல்ஸ் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிருக்கும்னா இங்கே ஜிஎஸ்டி சேல்ஸும் பிஓஎஸ் மட்டும் நமக்கு எடுத்து லிஸ்ட் வந்து எடுத்து வரும். ஸோ மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎம்பியில் இருக்கும். பட் நமக்கு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம், இங்கே ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் வேர்ல்டு டூவில் நம்ம நிறைய என்ட்ரி வச்சிருப்போம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண என்ன பண்ண முடியாதுன்னா அந்த வவுச்சர் டைப் எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேர்ல்டு டூவில் என்ட்ரி இருக்கும். அதுவுமே நம்ம அந்த வவுச்சர் டைப் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓல்டையும் நம்மளால டெலிட் பண்ண முடியாது. அதில் என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சேல்ஸ் வவுச்சர் டைப்பில் நம்ம அது வராத மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா அங்கே ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலியில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு bvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். டேலி ஆன்லைன் கோர்ஸ் மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ பவர் பிஐ பேசிக்ஸ் வந்து நம்ம ஒரு கோர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 ப்ளஸ் ஜிஎஸ்டி தான். நான் இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த இதில் லிங்க்ல போயிட்டு நீங்கள் இதை கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.